ஹாய் டியர் ஆஸ்பிரண்ட்ஸ். பாலிட்டியில் ஒரு முக்கியமான டாபிக் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். மாநில அரசு. சரிங்களா? மாநில அரசில் வந்து ஆர்டிக்கல் வந்து எது டு எதோ இருக்குது, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அதான் பார்க்க போகிறோம். 152 டு 237. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து பொதுவானவை அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஸ்டார்டிங். சரிங்களா? அது 152 வந்து ஸ்டார்டிங்காக நம்ம வந்து வச்சிடணும். பொதுவானவை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அது யாரால வந்து ரன் ஆகுது? இந்திய ஆட்சி பணியாளர்கள், யார்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாநில அரசின் நிர்வாகிகள். சரிங்களா? அது யார்? நிர்வாகிகள்லாம் நிர்வாகத்துறையில் உள்ளவங்க தான். யாரெல்லாம்? ஆளுநர், முதலமைச்சர், மாநில அமைச்சரவை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல், அதாவது தலைமை வழக்கறிஞர் மாநிலத்துக்கு. சரிங்களா? சரி, ஓகே. அப்புறம் சட்டமன்றம், அப்புறம் ஆளுநர் சட்டமிச்ச அதிகாரம், அடுத்து நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றம், துணை நீதிமன்றங்கள். சரிங்களா? ஹைகோர்ட்டுங்கிறது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒன்று தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட கிளைகள் இருக்கலாம். இப்போ சென்னையில் நமக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கா, அதோட கிளைகள் மதுரையில் இருக்கும். மதுரை பெஞ்ச் அப்படி சொல்லுவாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட், மதுரை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு இதாக இருக்கும். சில நேரத்தில் 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்ந்து ஒன்று இருக்கும். சரிங்களா? துணை நீதிமன்றங்கள் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்கள் அதில் வரும். சரிங்களா? ஓகே. இப்போ ஷார்ட்கட் பார்த்துறாங்க. நமக்கு வந்து நல்லா தெரிஞ்ச விஷயம் ஸ்டார்டிங்லாம் இது மட்டும் படிச்சுக்கோங்க. 152 டு 237 படிச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ 237 இது முடியுது அப்படிதானே? சரி, ஓகே. 152 ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஓகே. நிர்வாகத்துறை இப்போ 152 ஸ்டார்ட் ஆகுதா உங்களுக்கு? அப்போ இங்கே 153 தான் அடுத்து ஸ்டார்ட் ஆகும். பொதுவானது அது மட்டும்தான், ஒரே ஆர்டிக்கல் தான். அப்போ நிர்வாகத்துறை 153 ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சது ஆளுநரின் அவர் சட்டமேற்ற அதிகாரம் நல்லா தெரியும் இல்லையா? ஏன்னா குடியரசுத் தலைவரின் சட்டமேற்ற அதிகாரம் 1, 2, 3. சரிங்களா? அவசர சட்டம். சரிங்களா? அதே மாதிரி ஆளுநரின் அவசர சட்டம் 213 தெரியும் இல்லையா? ஸோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. 213. சரி, ஓகே. இப்போ இதை நம்ம தெரிஞ்சதெல்லாம் ஃபில் பண்ணிட்டோமா? ஓகே. இப்போ இந்த 213 வச்சு நம்ம எங்கெல்லாம் ஃபில் பண்ணிடலாம்? இதுக்கு முன்னாடி இங்கே 212ல முடியணும். சரிங்களா? அப்போ இதில் 214ல ஸ்டார்ட் ஆகணும். சரிங்களா? ஓகே. இது நமக்கு தெரியும் அப்படி தானே? சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம படிக்க வேண்டியது, இது போக நமக்கு வந்து தெரிய வேண்டியது என்னது அப்படின்னா, இதில் என்னது முடியுது, இதில் முடித வச்சு இங்கே தொடங்க வச்சு எழுதிடலாம். சரிங்களா? இந்த 2 விஷயம் தான் படிக்கணும். இங்கே தொடங்குறதும் இங்கே முடியறதும் தான் படிக்கணும். சரிங்களா? என்னதான் அப்படின்னா இங்கே 153 டு 167. சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் வந்து படிக்கணும். அதே மாதிரி இங்கே 233. சரிங்களா? 233ல ஸ்டார்ட் ஆகும். 233 டு 237. ஓகேவா? அப்போ இந்த 2 தான் நீங்கள் படிக்க வேண்டியது. சரிங்களா? இப்போ படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து எதை ஃபில் பண்ணிடலாம்? இங்கே 167ல முடியுதுன்னா இங்கே 168ல தொடங்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, ஓகே. அப்புறம் இங்கே 233 தொடங்கியிருக்குன்னா அப்போ இங்கே 232ல முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. ஃபில் ஆகிட்டா? எல்லாமே ஃபில் ஆகிட்டா? பொதுவான 152, நிர்வாகத்துறை 153 டு 167, மாநில சட்டமன்றம் 168 டு 212, ஆளுநரின் அவசர சட்டம் அதாவது சட்டமேற்ற அதிகாரம் 213 அதாவது 213, அடுத்து உயர் நீதிமன்றம் 214 டு 232. சரிங்களா? ஓகே. அடுத்து துணை நீதிமன்றங்கள் 233 டு 237. சரிங்களா? உங்களுக்கு வந்து சப்போஸ் எக்ஸாமில் கேட்கும்போது இது கரெக்டாக தப்பா அப்படின்னு தோணிடுச்சு அப்படின்னா இந்த 5ஐயும் வரிசை எழுதிருங்க. 3, 4, 5, 6 வரிசை எழுதிருங்க. சரி, எழுதிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசிக்காக 152 டு 237 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஆல்ரெடி அவர் சட்டமேற்ற அதிகாரம் 213 அதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் ஃபுல்லாக எழுதிருங்க. எழுதினதுக்கு அப்புறமா நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டியது 167, 233 மட்டும்தான். சரிங்களா? பேசிக்காக அது மாநில அரசு அப்படிங்கிறது 152 டு 232 ஞாபகம் இருக்கணும். அதை ஞாபகம் இருக்கணும். அப்புறம் ஆல்ரெடி சட்டமேற்ற அதிகாரம் ஞாபகம் இருக்கணும். அப்புறம் நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டியது 167, 233. அதையுமே நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கடைசி இதில் வந்து 237 முடியுதா, ஸோ 233 தொடங்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து மொத்தம் 233, 34, 35, 36, 37 5 தான் கடைசி இதில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை ஃபில் பண்ணிடலாம். சரிங்களா? 167, 168. சரிங்களா? 167 மட்டும் எப்படியாவது நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். சரிங்களா? இதில் 5 தான் இருக்குன்னு ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். 167 மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா 167, 168 போட்டுடலாம். சரிங்களா? அவ்வளோதான். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நவம்பர் 1 எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு கூட நம்ம வந்து தமிழுக்கு வந்து வெறும் 26 ரூபாயில் ஒரு டெஸ்ட் பேட்ச் ரன் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அது ஸ்டார்ட் ஆக போகுது. வர 23 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ இன்னும் அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ கூட. சரிங்களா? நம்ம ஹை லெவல் ஸ்டாண்டர்டான டெஸ்ட் பேட்ச் தான். என்னடா 26 ரூபாய் மொக்கையாக இருக்கும்னு நினச்சிறாங்க. ஸோ தரமாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். வாரம் 100 கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி அந்த மார்க் வெயிட்டேஜ்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் போய் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கு. சரிங்களா? டைம் ப்ரெஷர் எல்லாமே ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ அந்த கேள்வி பார்த்தோன்னே என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிற அந்த எல்லாமே இங்கே பழகிடுவீங்க. ஸோ எக்ஸாம் ஹாலில் போய் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். வேறு எதுவும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும், ஏதாவது ஷார்ட்கட் போகணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் நம்ம
ஆல்ரெடி இந்த டெஸ்ட் பேட்சுக்குள்ள ஃபுல் ஷெட்யூல் PDF போட்டிருப்போம். ஸோ அதை போய் பாருங்கள். ஓகேவா? அது போக எது டவுட்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் நேம் வந்து நாங்கள் அகாடமி நேம் தான், எக்ஸாம் ஹால் IAS அகாடமின்னு சொல்லி டெலகிராம் சர்ச் பண்ணாலும் வந்துடும். நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுபோக நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சரிங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.